ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னடா எடுத்தோடனே இவன் வந்து வேலை செய்கிறத காட்டுறதானே பார்க்குறீங்க. சான்ஸே கிடையாது. வெளியே போய் வாக்கிங் போகிறதுக்கு 0.01% கூட சான்ஸ் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யுது. எல்லாருக்குமே தெரியும் சென்னை கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஸோ வெளியே போயிட்டு கிளைமேட்டை பார்க்கலான்னு பார்த்தா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. யாரா இவங்க? இந்த மழையில் கூட ரீல்ஸ் எடுப்பீங்களா? வா, செம்ம தான். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. மேலேருந்து பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஜிம்மு கிளம்பியாச்சு. ஏன்னா நேற்று பைக்கில் போயிட்டு நொந்துட்டேன். ஃபுல்லாக நனைஞ்சு சைக்கிளில் போய் ஒரு 2 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, சரி கார் இருந்துச்சு. எங்கள் அப்பா சவாரிலாம் எங்கேயும் போகல. ஸோ கார் எடுத்து ஜிம்முக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பிட்டேன். டிராஃபிக்கில் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நானும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், எப்போ டிராஃபிக் போடுவாங்கன்னு. டிராஃபிக் விட்டோன்னே ஜிம்முக்கு போய் என்ட்ரு ஆயாச்சு. இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு லேட் ஒர்க் தான் வழக்கம் போல். ஒரு டீ பார் வைங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாச்சு. ஒரு 3 செட்ஸ் 15, 12, 10. இன்றைக்கி ஒரு புதுசாக ஒன்றுனா, நீங்கள் பின்னாடி வர சவுண்ட் எதுவுமே உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் புதுசாக மைக் வாங்கிட்டேன்ல, அந்த மைக்கில் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். எப்போயுமே ஒரு புது பொருள் வாங்கும்போது அதுலேருந்து பேசும்போது ஒரு தனி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுதான் இப்போ எனக்கு கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அப்படி தான். அப்புறம் மிஷின் புல்லில் ஒரு 3 செட்ஸ் போட்டேன். ஃபைனலாக தம்பிள்ஸில் ஒரு 3 செட்ஸ் போட்டு கண்டிஷன் செக் எடுக்க மறந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன்.